இப்ப வர்ற எலெக்ஷனுக்கு யூஸ் ஆவாண்டா. சரிதானே? தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட். பெரியார் சொன்னார். அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா? யார் அவன்? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. யார் பண்ணி மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. காங்கிரஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. பெரியார் சொன்னார். அதை கொண்டே காங்கிரஸ் ஆபீஸ் வெளியே வைக்கலாமா? நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. பெரியார் அவர்கள் திமுகவை சொன்னாங்க தன்னுடைய மனைவியை விட்டு பிழைப்பவன். அதை கொண்டே திமுக ஆபீஸ் வெளியே வைக்க. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதேடா. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. ஆன்மீகம் இல்லாத மனிதன் யார்? என் பேரை கேட்டு கால் நடுங்க. உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாராய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதன் நகர் சாக்ரட்டீசாய், ஏனென்று கேட்பதிலே வயிறு நெஞ்ச வாழ்க்கையராய், எந்தெந்த பெரியாரும் அண்ணிட்டார். ஆதி முதல் அந்த வரைக்கும் பெரியார்ல இருந்து தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம்ங்கிற இந்த மிகைப்படுத்தப்பட்ட சொல்லாடல கருத்துருவாக்கத்தை நம்ம ஏற்கவே. டேய், இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. தள்ளிடா. என்னையா பெரியார் அப்படி புடுங்கிட்டாரு? என்ன புடுங்கிட்டாரு? பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம், ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கிறோம். இப்படியே பேசுறேன். பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை. அடடடட, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம். பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றி தெரிந்தால் உங்களுக்கு உடம்பில் சிறகு முளைக்கும். லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்ந்துட்டா. தன்னம்பிக்கை பிறக்கும். ஆமாங்க. அறிவை தேடி வாழ்க்கை நகரும். இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க. உங்களுக்கு மானம் உங்கள் ரத்தத்தில் எழுதப்படும். சூப்பர். பகுத்தறிவு உங்கள் மூளையில் பதியமாகும். யாரையும் சார்ந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, உங்களை நீங்களே சார்ந்திருக்கிற வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் பெரியார். பெரியார் என்கிற ஒரு பெரும் தீ உறங்கும் என்னை பற்றி எப்பொழுதும் பேச வைப்பேன். கார் எங்கேயோ ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருச்சாம, தந்தை பெரியார் போயிட்டு இருக்கிற காரு, அது ஒரு கோயில் பக்கத்துல. புரியலையே. சொல்றேன்ப்பா, ஒரு நாள் கார் எங்கேயோ ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருச்சாம, தந்தை பெரியார் போயிட்டு இருக்கிற காரு, அது ஒரு கோயில் பக்கத்துல. ஒருத்தர் வந்து, ஐயா உங்க மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குதுங்கய்யா, நீங்க ஏழை மக்களுக்காக பாடுபடுறீங்க, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுறீங்க, பெண் அடிமைத்தனத்தை மீட்கிறதுக்காக பாடுபடுறீங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறீங்க, எல்லாம் சரிங்க இல்ல? சரிங்க ஐயா, இருந்தாலும் நாங்க நம்புற சாமியை போய் கல்லுன்னு சொல்றீங்களா, அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்க. அப்படிங்களா? எங்க போயிட்டு இருக்கிறீங்க? இந்த கோயிலுக்கு தான் போறேன். நானும் வரணும் கூட அப்படின்னு உள்ள கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்க மணி அடிச்சு கொண்டு வந்து இவர்கிட்ட பெரியார்கிட்ட நீட்டி இருக்காங்க. அதை வாங்கிட்டு அந்த பூசாரி கிட்ட, ஏனுங்கய்யா உள்ள இருக்குதுங்களா சிலை, அது வந்து பித்தளைங்களா செம்புங்களான்னு இருக்காரு. ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாரு, பூஜை செய்யறவரே கல்லுங்கிறாரு, நான் சொன்னா கோவிச்சுக்கிறீங்க. அப்படி உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க சார். யூ ஆர் கிரேட். என்னது செத்து போற நாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது? எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை இருக்குதான்னு நான் ஏன் அதை பேசலைன்னா, நீ பேசியெல்லாம் எங்க ஐயா நெடுமாற இறங்கிடுவாங்க. இந்த செல்வாய் நாய்கள் வச்சுக்கலாமா பெரியார் படியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாரு. டேய், தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாங்க ஐயா. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? எங்க தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு முடிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. கருப்பே குசும்புக்கார, மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி பேக்ல போ.
மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெரு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திரப்பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் தந்தை பெரியார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குனிந்து குனிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். நீ எங்க ஐயாவை பேசாத உன்னையெல்லாம் ஒண்ணு அடிக்கிறது ஒரு ஆளோ ஊனோ வேண்டியது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னுடைய நிலத்தையும் என்னுடைய வளத்தையும் பாதுகாத்து தமிழர் நிலத்தை தமிழனே ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. நீங்க நினைக்கலாம் என்னங்க எப்படி சொல்லிவிட்டீங்க? ஐயா கருணாநிதி தமிழ் இனத்துக்கே தலைவருங்க அவரு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அவர் ஆளலையா? எம்ஜிஆர் ஆளலையா? ஜெயலலிதா ஆளலையா? அவர் பிள்ளை ஸ்டாலின் ஆளலையா? அவர் மகன் இப்ப உதயநிதி அவர்கள் வரலையா? அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா? ஆமாங்க, இவங்க யாருமே தமிழர்கள் இல்ல. மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறான், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. யாருமே தமிழர்கள் இல்ல. ஐயா கருணாநிதி ஓங்கோல்ல இருந்து வந்தவர். பிறகு எங்க ஊர்ல இருந்து சொல்லிவிட்டாங்க தெரியுமா தம்பி? திருவாரூரின் தேரேன்ட்டாங்க. வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது ஓங்கோல்ல இருந்து ஓடி வந்த சோழர்கள் இவர்கள் தான் சோழர்கள் என்றால் அப்ப நாங்க யார் ஐயா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. கரிகாலனுடைய பிள்ளைகள், ராஜராஜ சோழனுடைய பிள்ளைகள், ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள். நாங்கள் யார்? ஏய், பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணாத. பாய முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. யார் ஒருவரும் கேட்கலையே, நாம தான் கேள்வியே கேட்கலையே. திருவாரூருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுது. நாகப்பட்டினத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஊர் எங்க இருக்கு? வாயால காவாயடா, சோறு தானே திங்கிற? வேணா அசிங்கம் கேட்கிறேன் பாத்துக்க. திருக்கோளையில இருக்கு தம்பி. தொகுதி படி பாத்தீங்கன்னா அது கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூர் தேரே ஆரூரின் சோழரேன்றாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் டாப்ல உட்கார ஸ்டாலின். அவளை பார்க்கணும்டா நீங்க, அப்படியே சத்தியமா காண்டாயிடுவீங்க. கேள்வியே கேட்கல நாம. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். ஐயா கலைஞர், அவருக்கு பின்னாடி வந்த எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, அவருக்கு பின்னாடி இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், இவர் யார் ஒருவரும் தமிழர் இல்ல. முடியல. உங்கள் வீட்டை நீங்கள் ஆளாது மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது எவ்வளவு அநியாயமோ அது போன்று தான் நிலத்தை இன்னொருத்தவர் ஆழ்ந்து கொண்டிருப்பது. என்ன கருமமோ இந்த குரங்கு எல்லாம் எப்ப விட போறியோ? நீங்க போய் ஆந்திரால ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? தெலுங்கானால ஆயிட முடியுமா? கேரளால ஆயிட முடியுமா? இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கர்நாடகாவில் ஆயிட முடியுமா? ஏன் அங்க தமிழர்கள்லாம் வாழலையா? வாழ்ந்து கொண்டிருந்த போதும் ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்துக்கே பல்லாண்டு காலம் போராடுறோம். இனிமே இங்க நின்னு நீ வேட்டி அவுத்துட்டு ஜெமினி பொம்மை மாதிரி நிறுத்திடுவேன். ஓடி போடா. இங்க எத்தனை அமைச்சர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? ஒரே ஒரு அமைச்சர் மற்ற மாநிலங்கள்ல போய் வாங்கிட்டு வாங்க. நீங்க என்ன எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன். ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.